சூரத் ஆல இம்ரான் குர்ஆனில் 3வது அத்தியாயம். அதில் 200 வசனங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன. இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் ஏகோபித்த முஃபஸ்ஸிரீன்களின் கருத்தடிப்படையில் மதனியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 2-3 இந்த ரெண்டுக்கும் இடையில் இறங்கிய ஒரு அத்தியாயம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் 3வது அத்தியாயம் சூரத் ஆல இம்ரான். சென்ற 274 வாரங்களாக சூரத்துல் பக்ராவுடைய விளக்கம் விரிவாக நாங்கள் பார்த்தோம். சூரத் ஆல இம்ரான் குர்ஆனில் 3வது அத்தியாயம். அதில் 200 வசனங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன. இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் ஏகோபித்த முஃபஸ்ஸிரீன்களின் கருத்தடிப்படையில் மதனியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 2-3 இந்த ரெண்டுக்கும் இடையில் இறங்கிய ஒரு அத்தியாயம். சென்ற பாடத்தில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்பட்ட விடயங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இந்த அத்தியாயத்தினுடைய 2வது விஷயம், இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு சிலரை குறிப்பிடுகின்றேன். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நஜ்ரான் அரபி தீபகற்பத்தின் தெற்கு பகுதியில் இருந்து வந்த நஜ்ரான் கோத்திரம், நஜ்ரான் குழுவினர், அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற முனாதரா, வாதம், விவாதம். இதுக்கு கிட்டத்தட்ட சூரத்துடைய ஆரம்பத்திலிருந்து 83வது வசனம் வரைக்கும் இது சம்பந்தமாக பேசுவதாக அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். நஜ்ரான் என்ற இடம் அரபி தீபகற்பத்தின் தெற்கில் இருக்கின்றது. இன்றைக்கு சவுதி அரேபியாவில் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு இடையில் குளறுபடி இருந்துச்சு. அவருடைய குளறுபடிகளை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாதிடுவதற்காக வேண்டி 60 பேர் உள்ளடங்கிய ஒரு குழுவினர் வந்தார்கள் மதீனாவுக்கு. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு.
குறிப்பாக அவருடைய முனாதரா, அதாவது விவாதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகவே இருந்தது. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படக்கூடிய விடயம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர். அதே நேரத்தில் உலுல் அஸ்ம்களில் ஒருவர், அல்லாஹ் தெரிவு செய்யப்பட்ட 5 பேர்ல ஒருவர், மிக சிறப்புக்குரிய ஒரு தூதர். இருந்தாலும் இந்த நஜ்ரான் கோத்திரத்தைச் சேர்ந்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடவுள்தன்மை உண்டு என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படக்கூடிய விடயம்தான் அவருடைய முதலாவது கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ். இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்லுகின்றான், லகது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மர்யம். அல்லாஹ் தான் மஸீஹ், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னவர்கள் நிராகரிக்கக்கூடிய காபிர்களாக மாறிவிட்டார்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இதான் அவருடைய கொள்கை. இரண்டாவது ஒரு கொள்கை இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய மகன். அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள், தாயிலிருந்து மாத்திரம் பிறந்தவர்கள். எனவே அவருக்கு தந்தை யாரு? அல்லாஹ். எனவே இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மறுக்கிறான். வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ், நஸாராக்கள் சொல்லுகிறார்கள் ஈசா அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன். மூன்றாவதாக சாலிசு சலாசா, 3 கடவுள்களில் ஒருவர். அவர் என்றால் அல்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 கடவுள்கள்ல ஒருவர். அகீதத்து தஸ்லீத் சொல்றதுக்கு இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அதாவது லகது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் 3 கடவுள்கள் ஒருவர் என்று இவர்கள் எல்லாம் சொன்னார்களோ அவர்கள் நிராகரிக்கப்பட்ட காபிர்கள். இப்படி இந்த கொள்கையோடு தான் இந்த நஜ்ரான் பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த குழு ஆகிப் என்பவர் தலைமையில் வாராங்க. அதில் சில தலைமைத்துவங்களும் கலந்து கொண்டன. கொஞ்சம் சமுதாயத்தில் கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கக்கூட கலந்து கொண்டார்கள். மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்களும் கலந்து கொண்டார்கள். ஹிஜாலுத்தீன், அப்ப இவர்கள் 60 பேரை கொண்ட ஒரு குழு. அப்ப இது சம்பந்தமான ஒரு விளக்கம் இந்த சூராவில் பதியப்படுகிறது. கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். இன்ஷா அல்லாஹ் பின்னால விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த அத்தியாயத்தில் அடங்கியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் அல் முஹ்கம் வல் முத்தஷாபி. முஸ்லீம்கள்ல ஒரு பிரிவினர் பாத்திலான வழிக்கு போறதுக்கு காரணமா இருந்தது. இந்த குர்ஆனை பொறுத்தவரையில முஹ்கம் இருக்குது என்றால் ஒரே கருத்தை நேரடியாக சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. சில வேளை 2க்கு மேற்பட்ட கருத்துக்களை தரக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. அப்ப நேரடியான கருத்தை தரக்கூடிய வசனங்கள் பொறுத்தவரை இந்த பிரச்சனை கிடையாது, எல்லாரும் ஏற்றுக்கொண்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவில் 7வது வசனம் அது சம்பந்தமாக பேசுகின்றது. அந்த நேரத்தில் அது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பார்ப்போம். முத்தஷாபி என்று சொல்லும் போது பல கருத்துக்களை கொண்டது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகின்றேன். இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம்
இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரும் உங்களுக்கு தெளிவான விரிவான விளக்கத்துக்கு. இந்த அலிஃப் லாம் மீம் என்பது ஹுரூஃப், இந்த எழுத்துக்கள், அரபி எழுத்துக்கள். அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து. 199 விதமான முஃபஸ்ஸிரீன்கள் உலமாக்கள் அல்லாஹு ஆலம், இதனுடைய கருத்து எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா வேறு சிலர் இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்க்கலாம், விரிவா நாங்க பார்க்கலாம், அதுக்கு கருத்து இருக்குது என்று சொல்லி போட்டு ஏராளமான கருத்துக்களை குறிப்பிடுகின்றார்கள். இதே போல ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, இது சலஃபு சாலிஹீன்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட, சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அகீதா. நான் ரஹ்மான் அர்ஷுக்கு மேல் இருக்கிறான். இது ஒரு கூட்டம் எப்படி செய்து, எப்படி இருக்கிறான், புடுதல் உட்கார்ற மாதிரியா, சிம்மாரசத்தில் உட்கார்ற மாதிரியா என்று விளக்கம் சொல்ல வந்தார்கள். பாத்தில வழிகாட்டில் போயிட்டாங்க. சலஃபு சாலிஹீன் சொல்றாங்க அல்லாஹு தஆலா அலல் அர்ஷ் இஸ்தவான்னு சொல்றான், குர்ஆனை சொல்றான் அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. குர்ஆன்ல 7 இடங்கள் வருது. அவன் எப்படி அமர்ந்தார் எங்களுக்கு தெரியாது. இதே போல அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளக்கமா 7வது வசனத்துக்கு தஃப்சீர் பாடத்துக்கு வரும்போது நாங்கள் அதை பற்றி விளக்கமா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி முஹ்கம் முத்தஷாபி, இந்த குர்ஆன்ல இந்த வசன சூராவில் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அது பற்றிய விளக்கம் நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு வரலாறு இம்ரானுடைய குடும்பம். ஆல இம்ரான் அவர் என்ன சொன்னா, மரியமுல் பத்தூல் பத்தினி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த வரலாறு, அவர்கள் பிறப்பதற்கு முன்னால தாயார் செய்த நேர்ச்சை, பிறந்த பிறகு அவரை வளர்ப்பதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பேற்றது, அதுக்கு பின்னால் அவர்களுக்கு தந்தை இல்லாமல் கணவன் இல்லாமலேயே பிள்ளை கிடைத்தது, அதுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அற்புதங்களை கொடுத்தது. இப்படி அந்த வரலாறு தொடருது. அப்ப இம்ரானுடைய குடும்பம் சம்பந்தமான ஒரு விளக்கம் இந்த அத்தியாயத்தில் வருது. தொடர்ந்து கஸ்வத் உஹத், உஹத் யுத்தம் சம்பந்தமான ஒரு விளக்கமும் இந்த அத்தியாயத்தில் வருது. இப்படி முக்கியமாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் இந்த அத்தியாயத்தில் உள்ளடங்கி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்தந்த சந்தர்ப்பங்களை சம்பந்தமாக விளக்கமாக விரிவாக நாங்கள் பார்ப்போம். இப்ப 3வது நாங்கள் பார்ப்போம், ஏன் இந்த அத்தியாயத்துக்கு ஆல இம்ரான் என்று பேர் வைக்கப்படுது. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கேன் ஃபாத்திஹான்னு வைக்கப்பட்டுச்சு. ஆரம்பம் தோற்றுவாய் என்று தமிழில் சொல்வார்கள். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுவதை கட்டாயப்படுத்தி இருக்கின்றார். அது 7 வசனங்களை கொண்டவை. அந்த அத்தியாயத்தை ஓதாமல் தொழுகை நிறைவேறாது. குர்ஆன்ல அதுக்கு அல்லாஹ் தஆலா பேர் சொல்லும் சப்உல் மதானி, மடக்கி மடக்கி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் என்று கூறுகின்றான். அப்ப அதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று பேருக்கப்படுது. அடுத்த 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா என்று அழைக்கப்படுது. பக்ரான மாடு. ஏன் அதுக்கு மாடுன்னு பேருக்கப்பட்டுச்சு? நாங்க முன்னால பார்த்தோம், நாங்க பனு இஸ்ராயீல் காலத்தில் நடந்த ஒரு கொலை, குடும்பத்தை சேர்ந்த ஒருவனே கொலை செய்துட்டான். அப்படி சொத்துக்களை அடையிறதுக்கு கொண்டு போட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு முன்னால் கொண்டு போட்டான். இப்ப யாருக்கு ஒன்றும் தெரியாது, தடமாறுறாங்க. இப்ப இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் புறப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அவரை பிரார்த்திக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனங்கள் அவருக்கு வஹி அறிவிக்கிறான். ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து இறந்தவருக்கு அடியுங்க
فَقُلْنَا اضْرِبُوهُ بِبَعْضِهَا كَذَلِكَ يُحْيِي اللَّهُ الْمَوْتَى وَيُرِيكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. சூரத்துல் பக்கராவில் வரக்கூடிய வசனம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாட இருக்க கதை, பெரிய கதை. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது. சுப்ஹானல்லாஹ். பனு இஸ்ரவேலர்கள் கேள்வி கேட்டு அல்லாஹ் சொன்ன ஏவலை பன்மடங்கு கஷ்டமாக்கி கொண்டாங்க. ஒரு மாட்டை அறுத்திருந்தா கதை முடிஞ்சு. அது எப்படியான மாடு? இளம் வயதா, வயது முதிர்ந்ததா, அதனுடைய நிறம் என்ன, அது அதாவது வேலைக்கு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டதா இல்லையா, அதுடைய தோல்ல ஏதாவது அடையாளங்கள் இருக்கா, இப்படி கேள்வி கேட்டு கேட்டு கஷ்டப்படுத்தி கொண்டாங்க. கடைசிக்கு அவங்க அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட சிபத்து கொண்ட மாட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். பேசி தேடி 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 ஒரு அனாதை பிள்ளை இடத்துல மிகவும் பக்குவமாக வளர்க்கப்பட்ட ஒரு மாடு, அதனுடைய பாரத்துக்கு சக்கவாறு அதாவது தங்கத்தை பெருமதியாக கொடுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் சூரத்துல் பக்ராவுடைய பாடத்தில் நாங்கள் படித்தது யாம இருக்க தெரியல. அதனால தான் அந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் பக்ரா என்று பேர் வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேர் இருக்குது. சூரத்து நிசா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரத்து நிசா. சூரத்து நிசாவை பொறுத்த வரையில பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டத்திட்டங்களை அந்த அத்தியாயம் பேசுது. அதனால சூரத்து நிசான்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. இப்படி இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம் நாங்க. இதே போல சூரத்து ஆல் இம்ரான், இதுக்கே ஆல் இம்ரான் பேர் வைக்கப்பட்டுச்சு. முஃபஸ்ஸிரீன்கள் ஏகோபித்து சொல்கின்றார்கள். இரண்டு காரணங்கள். ஒன்று, அந்த சூறாவில் இம்ரானுடைய குடும்பம் சம்பந்தமான விளக்கம் வருது, வரலாறு வருது. கிஸ்ஸத்து ஆயிலத் இம்ரான். அவர் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை. இம்ரான் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, ஈசாவுடைய தாய். அப்ப இவங்களுடைய வரலாறு அந்த அத்தியாயத்தில் கூடுதலாக இடம் பிடித்திருப்பதனால இந்த அத்தியாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரான் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்று அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். வேறு சிலர் அத்தஸ்மியா தௌஃபீகியா, இது அல்லாஹ் எடுத்து வந்த பேரு, எங்களுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது, அப்படித்தான் அல்லாஹ் எடுத்து வந்துச்சு. ஆல இம்ரான் பேரில் அந்த சூரா இறங்குச்சு. வஹி மூலம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவித்தார்கள். அப்ப என்ன காரணத்துக்காக பேர் வைக்கப்பட்டது அது அல்லாஹ் அறிவான். ஆனால் முன்னால் சொல்லப்பட்டது அந்த வரலாறு அதில் கூடுதலாக வாரத்தினால அந்த பேர் வந்து சீனியில் போட்டு இரண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணிகள் தான். அடுத்தது நாலாவது, இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு. முஸ்லிம், திர்மிதி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிற இந்த அத்தியாயத்தின் சிறப்பு. அவர் சொல்றாரு, நவாஸ் இப்னு சம்ஆன் என்ற சஹாபி சொல்றாரு, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரை தரம் உயர்ந்த ஹதீஸ். இந்த சஹாபி டைரக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல காதால கேட்டிருக்கார். சமிஅத்து, நான் செய்மடுத்தேன், இன்னொருத்தர் சொல்லி சொல்லல, நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்டு படித்த ஹதீஸ். அப்ப ஹதீஸ்ல தரம் உயர்ந்த ஹதீஸ். யூதா பில் குர்ஆனி வ அஹ்லிஹி அல்லதீன கானூ யஅமலூன பிஹி ஃபித் துன்யா. அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் குர்ஆனை சார்ந்தவர்கள்,
குர்ஆனை சார்ந்த குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை அதிகமாக மனனம் செய்யக்கூடியவர்கள், குர்ஆனோடு சம்பந்தப்படுபவர்கள், அஹ்லுல் குர்ஆன் சொல்லப்படுபவர்களுக்கு. அஹ்லுல் குர்ஆன் சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு கூட்டம் புதுசாக வந்திருக்குது. அந்த கூட்டம் அல்ல இது. அப்படின்னு சொன்னால் குர்ஆன் மட்டும்தான் ஹதீஸ் இல்லை அப்படின்னு மறுக்கிற கூட்டம் முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், பசியாலையில் ரிதுவான் மாஸ்டர் இப்படி ஒரு கொள்கையை இலங்கையில் கொண்டு வந்தார். இது ஏற்கனவே எகிப்தில் வந்த கொள்கை, குர்ஆன் மட்டும்தான் ஹதீஸமாக இருக்கிறது. இப்படி கூட்டம், அந்த கூட்டம் அல்ல இது. குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள், அதிகமாக ஓதக்கூடியவர்கள், அதிகமாக அதனால் அதாவது கருத்துக்களை விளங்கி செயல்படக்கூடியவர்கள், குர்ஆனோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அஹ்லுல் குர்ஆன் சொல்லப்படும். இவர்கள் நாளை மறுமையில் கொண்டு வரப்படுவார்கள். தகுதுமுஹும் சூரத்துல் பக்ரா வ ஆல இம்ரான். இதான் இதனுடைய சிறப்பு. குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட, குர்ஆனை ஓதிய விளங்கிய செயல், குர்ஆனை கொண்டு செயல்பட்ட, கானு யஅமலூன பிஹி, குர்ஆனை கொண்டு செயல்பட்டவர்கள் குர்ஆனோடு கொண்டு வரப்படுவார்கள். கொண்டு வரப்படும் போது அந்த குர்ஆனுக்கு சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரானும் தலைவி தாங்கும், முன்னிக்கும். قال وضرب لهما رسول الله صلى الله عليه وسلم ثلاثه امثال ما نسيتهن بعد. இந்த சஹாபி சொல்றாரு, நவாஸ் இப்னு சம்ஆன் சொல்றாரு, இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உதாரணங்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆன் நாளை மறுமையில் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவரோடு கொண்டு வரப்படும், அதுக்கு சூரத்துல் பக்ராவும் ஆல இம்ரானும் தலைமை தாங்கும் என்ற விஷயத்தை சொல்லும் போது 3 உதாரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நான் மறக்கவே இல்லை. இந்த சஹாபி சொல்றார், கால சொல்றான் சஹாபி, கஅன்னஹுமா கமாமதானி அவு கயாயதானி. இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். கமாமாண்டா மேகம், கயாயத்தானின்னு சொன்னாலும் அதுதான் இரண்டு. கமாம கமாமத்துன் கமாமத்தானி, ஒன்றுக்கு சொல்லப்படும் கமாமா, அதே இடத்துல இரண்டுக்கு சொல்லப்படும் கமாமத்தானி. அப்ப 2 மேகங்கள் நாளை மறுமையில் நிழல் வடிவில் நிழல் கொடுத்து கொண்டு வரும். அவு கஅன்னஹுமா துல்லதானி சௌதாவானி, நிழல் கொடுக்கக்கூடிய கருப்பு நிறமாக வரும். அவு கஅன்னஹுமா ஃபரகானி அவு ஃபிர்கானி மின் தைரி சவாஃப் துஹாஜானி அன் சாஹிபிஹிமா. இது உதாரணம் என்ன சொன்னா, ஒன்றில் 2 மேகங்கள் நிழல் கொடுக்கும், அல்லது கருப்பு நிறமான நிழல் கொடுக்கும், அல்லது பறவை கூட்டம் விறகை விரித்து வானத்தில் பறப்பதன் மூலமாக நிழல் கொடுக்கும். இந்த 3 உதாரணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அர்த்தம் இன்ஷா அல்லாஹ் பின்னாலேயும் வரும், பின்னால விளக்கமாக வரும். அப்ப என்ன செய்ய முடியாது, அந்த 3ம் அந்த சூரத்துல் பக்ராவை சூரத்துல் ஆல இம்ரானை தலைமை தாங்கி வரக்கூடிய குர்ஆன் இவர்கள் ஓதியதனால அந்த குர்ஆன் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். அப்ப இங்க சூரத்து ஆல இம்ரான் சூரத்துல் பக்ரா ரெண்டும் சொல்லப்பட்டு, இந்த 2 சூறாக்களும் குர்ஆனுக்கு தலைமை தாங்கி அதை ஓதியவர்கள், அதை கொண்டு செயல்பட்டவர்கள், அதை விளங்கி வாழ்க்கையில் அமுல்படுத்தியவர்களுக்கு நாளை மறுமையில் இந்த மேகங்கள் நிழல் கொடுப்பது போல வந்து அவர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டே அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். துஹாஜானி அன் சாஹிபிஹிமா, அதை ஓதியவர்களுக்காக, அதாவது சூரத்துல் பக்ரா சூரத்துல் ஆல இம்ரானை ஓதியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அதை நான் செய்மறித்தேன் என்று
நவாஸ் இப்னு சம்ஆன் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் முஸ்லிமில், திர்மிதியில், அஹ்மதில் பதிவாக இருக்குது. சஹீஹான ஹதீஸ். இது இந்த சூரா சம்பந்தமான 4வது விடயம். 5வது விடயம், இந்த சூராவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. சஹீஹான ஹதீஸ் அது வந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த முன்னால சொல்லப்பட்ட ஹதீஸை போல ஒரு ஹதீஸ். இது அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. அபூ உமாமத்துல் பாஹிலி அவர் சொன்னார், கால சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செய்மடுத்தேன். இந்த ஹதீஸில் தரம் உயர்ந்தது. யகூலு இக்ரஉல் குர்ஆன வன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. அந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நிச்சயமாக அது நாளை மறுமையில் ஓதியவர்களுக்காக சிபார்சு செய்வதற்கு வரும். فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. அதாவது ஷஃபாத் என்பது இப்ப அதில் பெருமதி விளங்காது எங்களுக்கு. இந்த உலகத்தில் ஒரு உதாரணம் சொல்றேன்னா, ஒரு தரமான தொழிலுக்கு ஒருத்தர் போயிருக்கார். அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூக்கு உள்ளாகி தெரிய செய்கிற அண்ணன் இன்னும் இருக்கிற நேரத்தில் உனக்கு யார் சிபாரிசு செய்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் பெருமதி விளங்க அவருக்கு. அப்போ தான் தடுமாறுவார், 4 பேரை தேடுவார். எனக்கா சிபாரிசு எங்கப்பா அந்த தொழில் எனக்கு பற்றி எடுத்து கொடுத்துக்க அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். இது உலகத்தில். ஆனால் நாளை மறுமையில் பெற்றோர்கள்ட்ட சிபாரிசு செய்ய கேட்பாங்க, தகப்பன்ட்ட, தாயிட்ட, பிள்ளைகள்கிட்ட, மனைவிட்ட, கணவன்ட்ட, சகோதரத்தில். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு சொன்னால், சகோதரனை கண்டா ஓடிடுவான், மற்றவன் சகோதரன் ஓடிடுவான். தம்பி நானாவை கண்டா ஓடிடுவான், நிற்க மாட்டான் கிட்ட. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி. தன தாயை கண்ட தாப்பனை கண்ட நிற்க மாட்டான், ஓடிடுவான். அப்படிப்பட்ட நாள். வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் ஓடிடுவான், கண்டா ஓடிடுவான், காணாமாறு ஓடிடுவான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஷஅனு யுக்னி. அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கும். நப்சி நப்சி. அப்படிப்பட்ட அந்த வேளையில் உங்களுக்காக ஒருவர் சிபார்சு செய்வார் என்று சொன்னால், அந்த சிபார்சுடைய பெருமதி இப்ப விளங்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்களுக்கு நாங்களே சிபார்சை தேடிக்கொள்ள வேண்டும் என்றால், எங்கட வாழ்க்கையில் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குர்ஆனை ஓதுவதற்காக நாங்கள் ஒதுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஓதிய குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்கு சிபார்சு செய்யும். சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுவர்க்கம் போறதுக்கு ஒரு நன்மை தான் தேவைப்படுது. ஒருத்தருமே உதவ மாட்டாங்க அந்த நேரத்தில். ஆனால் தான் ஓதிய குர்ஆன் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். நரகத்தில் போடாம அவனை சுவர்க்கத்துக்கே அனுப்பு என்று குர்ஆன் சிபாரிசு செய்யும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொல்லி போட்டு சொல்றாங்க, இக்ரஉ ஸஹராவைனி. குர்ஆனை முழுமையா ஓதுங்க, குறிப்பாக ஸஹராவைனி என்ற 2 அத்தியாயங்களை ஓதுங்க. அதுல ஒன்று சூரத்துல் பக்ரா, இன்னொன்று சூரத்து ஆல இம்ரான்.
அப்ப சூரத் ஆல இம்ரானுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜஹ்ரா. சூரத்து ஜஹ்ரா. இது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஃபஇன்னஹுமா, அந்த இரண்டு அத்தியாயங்களும் சூரத்துல் பக்ரா சூரத்துல் ஆல இம்ரான், தஅதியானி யௌமல் கியாமா கஅன்னஹுமா கமாமதானி. முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸ்ல போல இந்த இரண்டு அத்தியாயங்களும் அதை விட தெளிவா இருக்குது. இரண்டு அத்தியாயங்களும் உங்களுக்கு நிழல் தரக்கூடிய மேகமாக வரும். அப்படின்னு சொன்னா அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படக்கூடிய விஷயம்தான் மஹ்ஷர். மஹ்ஷர்ல உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் கடைசியாக வாழக்கூடிய மனிதன் வரையிலும் எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அந்த மஹ்ஷரை பொறுத்தவரையில் சமதரை, மேடு பள்ளங்கள் எதுவும் இருக்காது, மரஞ்செடி கொடிகள் எதுவும் இருக்காது, மலைகள் இருக்காது. ஆரம்பத்தில் போத கடைசி வரைக்கும் தெரியும். அப்படியான ஒரு மைதானத்தில் மஹ்ஷர் என்ற இடத்துல மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அந்த வேளையில் அடிக்கடி உங்களுக்கு சொல்றதான், சூரியன் தலைக்கு மேலால ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வைக்கப்படும். நஊது பில்லாஹ். இலட்சோபம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய அஸ்னத்தை இன்றைக்கு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்ப தலைக்கு மேல ஒரு மைலுக்கு அப்பால கொண்டு வைக்கப்பட்டால் அதுக்கும் தன்மை மாற்றப்பட்டு இப்ப இருப்பதை விட சூடா இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரஸூ லில்லாஹில் வாஹிதில் கஹார். துபத்தலுல் அர்து, பூமி மாற்றப்படும், வேறு பூமி அமைக்கப்படும். இது அல்லாஹ்வுக்கு அற்பமான விஷயம். வஸ்ஸமாவாத், வானங்களும் அப்படித்தான். சூரியன் சந்திரன் எல்லாமே மாற்றப்படும். அப்ப அந்த மஹ்ஷர்ல ஒன்றுகளும் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள், உலகத்தில் பிறந்த அவ்வளவு மக்களும் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக காலில் செருப்பில்லாதவர்களாக அந்த மைதானத்தில் கூட்டப்படுவார்கள். அன்று பிறந்த பாலகரை போல ஹத்னா கூட செய்திருக்க மாட்டான் ஆண்களுக்கு. இப்படி ஒரு ஹதீஸ்ல. அப்ப இந்த மஹ்ஷர்ல கூட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த தலைக்கு மேலால் வைக்கப்பட்ட சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அவருடைய அமலுக்கு ஏற்றவாறு அவதி இருக்கும். தராகரிக்கூடிய காபிர்கள், முனாபிக்குகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய நிபாக்கிலிருந்து, சுப்ஹானல்லாஹ், ஃபாசிதுகள், ஃபாசிக்குகள், அதே போல அரைகுறையாக இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள், முழுமையாக இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள், முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாருக்கும் வியர்க்கும். சிலருக்கு சிலருடைய கால்கள் வரை, கரண்டை கால் வரை வியர்க்கும். கரண்டை கால் மூழ்கிடும் வெறுவையில். தண்ணீர் ஆற்றில் நடந்தா எப்படி கால் தண்ணீர் மூழ்குமோ அதே போல வியர்வையில் மூழ்கும். சிலருக்கு முழங்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹும்ம ஆஃபினா யா ரப். அந்த நேரத்தில் நாங்கள் ஓதிய குர்ஆன் எங்களுக்கு நிழல் தரக்கூடியதாக வரும். நாங்கள் முன்னால் படித்த 7 கூட்டத்தினர் அந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நிழலின் கீழ் அல்லது அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலின் கீழ் சந்தோஷமா இருப்பாங்க. 7 கூட்டம். அவங்களுக்கு வியரும் இருக்காது, சூடும் இருக்காது, சந்தோஷமா இருப்பார்கள். அது சப்ஜெக்ட் வேற. நோம்புல அந்த பாடம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்ப அந்த நேரத்தில் இந்த நாம் ஓதிய குர்ஆன் எங்களுக்கு நிழல் கொடுப்பதற்கு வரும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, فإنهما تأتيان يوم القيامة كأنهما غمامتان أو كأنهما غيايتان أو كأنهما فرقان أو فرقان من طير صاف.
ஒன்றில் மேகம் நிழல் கொடுக்கக்கூடியதாக வரும், அல்லது பறவை கூட்டங்கள் நிழல் கொடுக்கிறதாக வரும். அல்லாஹு அக்பர். அந்த 2 அத்தியாயங்களும் இந்த தோற்றத்தில் வந்து ஓதியவர்களுக்கு நிழல் கொடுக்கும். அதே நேரத்தில் துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, அதை ஓதிய அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். தொடர்ந்து அந்த ஹதீஸில் சொல்றாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்ரா, குறிப்பாக சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், குறிப்பாக வீட்டில். அல்லாஹு அக்பர். ஃபைன்ன அஹ்தஹுமா பரக்கா, ஃபைன்ன அஹ்தஹா பரக்கா, அந்த சூரத்துல் பக்ராவை ஓது உங்களுக்கு பரக்கத்து. வ தர்குஹா ஹஸ்ரா, அதை ஓதாமல் விடுவது உங்களுக்கு நஷ்டம். வலா தஸ்ததீஉல் பதலா, சூரியக்காரர்களால அந்த குர்ஆன் சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இங்கே பார்க்கிறோம், இந்த ஹதீஸ்ல ஜஹராவான், ஜஹராவான். அப்ப ஆல் இம்ரானுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜஹரா என்ற ஒரு பேர். கடைசியில் சொல்லுகின்றார்கள், லா தஸ்ததீஉல் பதலா, பத்தலா என்பது சூரியக்காரர்கள். அல்லாஹு தஆலா அதில் ஒரு பாதிப்பு வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்ராவில் ஒரு வசனமே இருக்கு அதுக்கு, சரியா? வமா கஃபர சுலைமானு வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை, ஷயாத்தீன்கள் தான் நிராகரித்தார்கள், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அது தொடர்ந்து அந்த வசனம் போகுது. அப்ப சூனியம் என்பது குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒன்று, நாங்கள் நம்பிட்டு போயிட வேண்டியதான். அது இல்லைன்னு வாதிட்டு போட்டு தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்தணும் அவசியம் இல்லை. குர்ஆன் சொல்லுது, யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர், சூனியம் இல்லாட்டி எப்படி கற்றுக் கொடுக்கிறது? அல்லாஹ் சொல்றான், வந்து அந்த 2 பேரும் சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ குர்ஆன் இதுதான் குர்ஆன் கற்றுக் கொடுக்க முடியும், ஃபிக்ஹ் இருந்தால் தானே ஃபிக்ஹை கற்றுக் கொடுக்க முடியும், சயின்ஸ் இருந்தால் தானே சயின்ஸை படித்து கொடுக்க முடியும், மேக்ஸ் இருந்தால் தானே மேக்ஸை படிப்பிக்க முடியும். அதே போல சூனியம் ஒன்று இருந்தால் தானே படிப்பிக்க முடியும். அப்ப இல்லைன்னு வாதத்தில் அர்த்தம் என்ன? தேவையில்லாத வாதம் இது. அல்லாஹ் சொல்றான், ஏற்றுட்டு போயிட வேண்டியதான். எப்படி? அல்லாஹுவால. அப்ப இந்த ஹதீஸ்ல லா தஸ்ததீஉல் பதலா, இந்த சூரியக்காரர்களுக்கு இந்த சூரத்துல் பக்ராவை ஓதுவதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்புல இடையூறு செய்யலாம், பூரேலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை உடைக்க இயலாது. அல்லது அந்த சூரத்துல் பக்ராவினால் அதை ஓதியவருக்கு ஏற்பட்ட தாக்கம், அதை ஒரு நாளும் இந்த சூனியக்காரர்களுக்கு அளிக்க முடியாது. அப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு சூரா தான், அத்தியாயம்தான் சூரத்துல் பக்ரா என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த 5 விஷயம் நாங்கள் சூராவுக்கு போறதுக்கு விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னால பார்த்துட்டோம். இப்ப நாங்க பாப்போம் சூராவுடைய ஆரம்பம். அலிஃப் லாம் மீம். அலிஃப் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல பார்க்கிறோம், குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஓதினால் ஒரு நன்மை அல்லாஹ் இடத்துல 1க்கு 10. இப்ப ரசூலுல்லாஹ் விளக்கம் போய் சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால்
அவர் ஒரு எழுத்தை ஓதியதாக நான் சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃபுன் ஹர்புன் வலாமுன் ஹர்புன் வமீமுன் ஹர்புன். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 3 எழுத்துக்களை ஓதியவராக கணிக்கப்படுவார். அவருக்கு 30 நன்மைகள் பதியப்பட்டுரும். அல்லாஹு அக்பர். அப்ப அலிஃப் லாம் மீம் இதுக்கு அரபில வந்து ஹுரூஃப் முகத்தா, தனித்தனி எழுத்துக்கள். இப்போ உதாரணமாக SUN அர்த்தம் இல்லை, எஸ்ஸுக்கு அர்த்தம் இல்லை, யூக்கும் அர்த்தம் இல்லை, என்னுக்கும் அர்த்தம் இல்லை. ஆனால் 3ஐ சேர்த்து வாசித்தால் சன், சூரியனை சொல்லுவோம் நாங்கள். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி அலிஃப் லாம் மீம் சேர்த்து அலம்னு ஓதினோம்னா அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இங்க ஹர்ஃபாக எழுத்தாக ஓதினோம்னா அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தத்தை ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இதுதான் அதிகமான முஃபஸ்ஸீரினுடைய கருத்து. இருந்தாலும் உலமாக்களுக்கு இதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. சில சொல்வார்கள் அலிஃப் அல்லாஹ், லாம் என்றா லா இலாஹ இல்லல்லாஹ், மீம் என்றால் முஹம்மத், இப்படியே விளக்கம் சொல்லுவாங்க. இதுகளுக்கும் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. வேறு சிலர்கள் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் இது வந்து ஹுரூஃப் முகத்தால அல்லாஹ்வுடைய பெயரை குறிக்கக்கூடியது. வேறு சிலர் சூறாக்களுடைய பெயரை குறிக்கக்கூடியது என்றெல்லாம் அர்த்தம் சொல்லுவார்கள். ஆனால் இவைகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதனால தான் அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹு ஆலம் பி முராதியா, இந்த அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துற முராது நோக்கம் அர்த்தம் அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இருந்தாலும் இந்த உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துவில் 2 கருத்துக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒன்று, இஸ்தஅஸர அல்லாஹு பிஇல்மி ஹாதிஹில் ஹுரூஃப், இந்த எழுத்துக்களுடைய விளக்கத்தை, கருத்தை, மானாவை அல்லாஹ் தஆலா தன்வசம் சொந்தப்படுத்திக் கொண்ட, யாருக்கும் கொடுக்கல. அதனால தான் அநேகமான உலமாக்கள் ரத்து இல்மஹா இலல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை, மானாவை, அர்த்தத்தை அல்லாஹ்வுக்கு பொறுப்பிட்டார்கள். அதுக்கு தஃசீர் செய்ய போகல, அதுக்கு அர்த்தம் சொல்ல போகல. இந்த விளக்கம் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் ஒரு தஃசீரை வழங்கியிருக்காங்க. அதை பதியறதுக்கு ஆதாரமாக அவர்கள் முன்வைப்பது முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது 5வது சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத். இந்த 5 பேரும் இந்த செய்தியை சொன்னதாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃசீரில் வந்திருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அதாவது அரபிகளை பொறுத்த வரையில் அன்றைக்கு குர்ஆன் வந்து பொய்ப்பிச்சாங்க. இதை முஹம்மதுடைய ஆக்கம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வஹீயை ஏற்றுக்கொள்றதுக்கு மறந்துட்டாங்க அநேகமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல முடியும் என்றால், நீங்க குர்ஆன் முஹம்மதுடைய ஆக்கம் என்று சொல்றீங்களா, நீங்கள் அரபி படித்தவங்க தான், உங்களோட அரபி பாஷையில் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறார். அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களை கொண்டுதான் இந்த குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறேன் நான். என்ன பின்னாலே வரும் 29 அத்தியாயத்தில் இந்த ஹர்ஃபுகள் சொல்லப்படுது. அப்ப முஹம்மதுடைய ஆக்கம் சொல்றது, நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் அரபிகள் தான், பாண்டித்யம் பெற்றவர்கள் தான். எனவே இந்த அரபி பாஷையை கொண்டு, இந்த எழுத்துக்களை கொண்டு, எந்த எழுத்துக்களை கொண்டு குர்ஆன் அமைப்பெற்றதோ அதே எழுத்துக்களை கொண்டு உங்களால் முடியும் என்று ஒரு புத்தகத்தை வாங்கிடுவாங்க, தயாரிச்சிடுவாங்க. சவால், தஹத்தி, அன்றிருந்த அரபிகளுக்கு ஒரு சவால். சுப்ஹானல்லாஹ் என்று
இங்க இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்பட்ட உண்மைதான். ஏண்டா இந்த அலிப்லாம் மீம் என்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 அத்தியாயங்கள்ல 29 அத்தியாயங்களுக்கு முன்னால வருது. இன்ஷா அல்லாஹ் பின்னால வீடியோ பார்ப்போம். எனவே அவர்களுக்கு அரபியலுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால். இது அல்லாஹ்வுடைய வஹி அல்ல, முஹம்மது யாக்கம் சொல்றீங்களா? அதே அரபி பாஷா நீங்கள் பேசுறீங்க, அரபி பாஷா நீங்கள் படிக்கிறீங்க, அதுல நீங்க பாண்டித்தியம் பெற்றீங்க. அதே அரபி பாஷா இந்த குர்ஆன் இறக்கி வச்சுக்கிறேன். அலிஃப் லாம் என்ற எழுத்துக்களை கொண்டுதான் இந்த குர்ஆன் நான் இறக்கி வச்சிருக்கிறான். முடியும் என்றால் இந்த குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள். இதே போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு, முடியல, பதில் இல்லை. அதே போன்ற அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய 10 சூறாக்களை போல 10 சூறாக்களை கொண்டு வாங்க சவால் விடுக்கப்பட்டுச்சு, பதில் இல்லை. அதுக்கு பிறகு முடியும் என்றால் அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க. ஆக சின்ன அத்தியாயம் 3 வசனங்களை கொண்டது சூரத்துல் கௌசர். ஆக சின்ன அத்தியாயம். அதையும் இந்த அரபிகளால முறியடிக்க முடியவில்லை. அல்லாஹ்வால் விடுக்கப்பட்ட சவால். அப்ப அலிஃப் லாம் மீம் இது போன்ற ஏனைய குர்ஆனில் வரக்கூடிய குர்ஆனில் ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் அல்லாஹ் தஆலா சும்மா சவால் விட்டிருந்தால் அது பாரதூரமாக இருக்காது. ஆனால் குர்ஆன் அமையப்பெற்ற எழுத்துக்களை சுட்டிக்காட்டி, நீங்களும் பேசக்கூடிய பாஷை அரபிதான், உங்களுடைய பாஷையில் எழுத்துக்கள் தான் 28 அல்ல 29 எழுத்துக்கள். அதாவது அலிஃபையும் ஹம்சாயும் ஒன்று சேர்த்தால் 28 எழுத்துக்கள், ரெண்டையும் வேறு வேறா பார்த்தால் 29 எழுத்துக்கள். அந்த 29 எழுத்திலிருந்து அந்த குர்ஆன் அமைக்கிறோம் நாங்க. அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா சவால் போடுறான். எடுத்துடா முடிவாக கொண்டு வா. அல்ஹம்துலில்லாஹ் அன்று தொட்டு இன்று வரைக்கும் எவராலும் இந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை. ஆரம்ப காலத்தில் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால பிரபலியமான சஹாபி, ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர், படித்தவர், விஷயம் விளங்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குற வசனங்களை கேட்டோடனே அப்படியே அப்படி நின்றுவார். இது எல்லாரும் சொல்கிற மாதிரி சூனியமும் இல்லை, ஷைத்தானுடைய இதுவும் இல்லை, இது பழங்காலத்து கதைகளும் இல்லை, இதுக்கு ஏதோ ஒரு தாக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறவர். ஸ்டார்ட் ஏற்றிருக்கல. சூரத்துல் அஸ்ர் இறங்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய அத்தியாயங்களில் ஒன்று, 3 அத்தியாயங்கள் ஒன்று. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் இந்த அத்தியாயத்தை காதில் கேட்டத்திலிருந்து அவருக்கு குழப்பம். இது மனுஷருடைய ஆக்கமாக இருக்க முடியான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சுப்ஹானல்லாஹ். இன்னும் இஸ்லாத்தை இருக்கல. இப்போ அந்த தாக்கத்தோட முசைலமா என்று சொல்லக்கூடிய பொய்யனை சந்திக்க போறார். ரெண்டு கூட்டாளிமார். தன்னை நபியென வாதிட்ட பொய்யன் முசைலமா. இப்போ முசைலமா கிண்டலா கேட்கிறான், என்னப்பா அவங்களோட சாஹிபுக்கு புதுசா வந்துச்சு அப்படி கேட்கிறான். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதுசாக வந்த வஹி என்னப்பா என்ற தோரணையில் கேட்குறான். அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சர்வசாதாரணமாக அந்த அத்தியாயத்தை ஒதுக்க ஆரம்பிக்கார். வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். பாருங்க, 3 வசனம் ராவல முடியுது. வல் அஸ்ர் ராவல முடியுது. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் ராவல முடியுது. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர் ராவல முடியுது. இதை கேட்டுக்கொண்டு இந்த முசைலமா கொஞ்ச நேரம் அப்படி ஹுனையா அமைதியாக போட்டு எனக்கு வஹி வந்துடுன்னு சொன்னான்.
லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற அந்த நேரத்தில் சொல்றாரு, என்னப்பா அவருக்கு வந்த வகையை சொல்லுவாப்பா அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், யா வபர் யா வபர் இன்னமா அந்த உதுனானி வ சதர் வ ஹப்ருக ஹப்ரு நக்ர். ராவல முடியுதா இல்லையா? யா வபர் ராவல முடியுது, யா வபர் ராவல முடியுது, இன்னமா அந்த உதுனானி வ சதர் ராவல முடியுது, வ ஹப்ருக ஹப்ரு நக்ர் ராவல முடியுது. என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லை. இதை கேட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார். பின்னால் பெரிய பிரபலியமான சஹாபி சிரிக்கிறார். இந்த சூறாவுக்கும் இதுக்கும் இடையில பாரிய வித்தியாசம் உள்ள சொல்லுது. அவர் அறிவு சொல்லுது இதென்ன அதென்ன அப்படின்னு. அதனால சிரிக்கிறார், ஏளனமா சிரிக்கிறார். அப்ப முசைலமா கேட்கிறான், ஏன் சிரிக்கிறார் போட்டு. அப்ப அமர்பா சொல்றாங்க, வல்லாஹி இன்னக தஅலம் அன்னி ஆலம் அனக தக்தீப். இவ்வளவு வார்த்தைகள் பாருங்க, அரபி வார்த்தைகள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உறுதிப்படுத்துறார். அல்லாமே சத்தியம் செய்யறார் மோலா, வல்லாஹி இன்னக தஅலம் நிச்சயமா உனக்கு தெரியும், அன்னி அஹலம் எனக்கு தெரியும் என்று, அன்னக தக்தீப் நீ போய் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். முசைலமாவே நீ சொல்வது பொய் என்பதை எனக்கு தெரியும் என்பது உனக்கும் தெரியும் என்று மறுத்து பேசுகின்றார். யா சுப்ஹானல்லாஹ். அப்ப குர்ஆனுடைய சவாலை யாராலும் முறியடிக்க முடியாது. அல்லாஹ் விட்டுக்கு ஒரு சவால் முடியுமெண்டா மிஸ்லிஹி குர்ஆனை போன்ற குர்ஆனை கொண்டு வாங்க. முடியாதா? குர்ஆனில் இருக்கக்கூடிய 10 அத்தியாயங்களை போன்ற 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்க. அதுவும் முடியாதா? குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைக்கு விடுத்த சவால் அன்றிருந்த அரபிகளுக்கும் தான், உலகம் அணுகின்ற வரையிலும் அரபி துறையில் பாண்டித்யம் பெற்றவர்களுக்கும் தான். எனவே அல்லாஹ்வுடைய சவாலை எவராலும் முறியடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட குர்ஆன். இந்த குர்ஆனுக்கு முரணாக எதுவுமே வர முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணித்தரமாக சொல்லிவிட்டான். அதனால இங்கே சொல்லப்படக்கூடிய இரண்டாவது கருத்து அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துக்களை கொண்டுதான் இந்த குர்ஆனை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். நீங்களும் பேசக்கூடிய அரபி வார்த்தை அதுதான், அரபி பாஷை அதுதான். அந்த அலிஃப் லாம் போன்ற எழுத்துக்களை கொண்டு அமையப்பெற்ற பாஷைதான். எனவே பாண்டித்யம் பெற்றவர்கள் முடியும் என்றால் அல் குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சவால் விடுவதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த 2 கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இப்ப நாங்க பார்க்கிறோம், குர்ஆன்ல கிட்டத்தட்ட 29 அத்தியாயங்கள், 114 அத்தியாயங்கள்ல 29 அத்தியாயங்கள் இப்படி எழுத்துக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. உதாரணமாக சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், அன்கபூத், ரூம், லுக்மான், அதே போல சஜ்தா, இந்த 6 அத்தியாயங்களும் அலிஃப் லாம் மீம் என்ற 3 எழுத்துக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டாவது அலிஃப் லாம் மீம் சாத் என்ற இந்த 3 எழுத்துக்களை கொண்டு 4 எழுத்துக்களை கொண்டு சூரத்துல் ஆராஃப் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரே ஒரு சூரா மட்டும்தான். அலிஃப் லாம் ரா என்ற 3 எழுத்துக்களை கொண்டு யூனுஸ், ஹூத், யூசுப், இப்ராஹிம் போன்ற அத்தியாயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல சூரத்துல் ஹிஜ்ர், யூனுஸ், ஹூத், யூசுப், இப்ராஹிம், ஹிஜ்ர் 5 அத்தியாயங்கள் அலிஃப் லாம் மீம் ரா என்று ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல சூரத்துர் ரஅத் மாத்திரம் அலிஃப் லாம் மீம் ரா என்று ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல காஃப், ஹா, யா, ஐன், சாத் என்ற எழுத்துக்களை கொண்டு சூரத்து மரியம் ஆரம்பிக்கப்பட்டது. தாஹா என்ற 2 எழுத்துக்களை கொண்டு சூரத் தாஹா ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தா சீம் மீம் என்ற 3 எழுத்துக்களை கொண்டு ஷுஆரா, கஸஸ் போன்ற அத்தியாயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல தாசீன் என்ற 2 எழுத்துக்களை கொண்டு சூரத்து நம்ல் ஆரம்பிக்கப்பட்டது. யாசீன் என்ற 2 எழுத்துக்களை கொண்டு சூரத் யாசீன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
ஏபோல சாத் என்ற எழுத்தை கொண்டு சூரத் சாத் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஹாமீம் என்ற 2 எழுத்துக்களை கொண்டு சூரத்து காஃபிர், சூரத்து ஃபுஸ்ஸிலத், சூரத்து ஜுஹ்ருப், துஹான், அல் ஜாத்தியா, அஹ்காப் போன்ற 6 அத்தியாயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஹாமீம் ஐன் சீன் காப் என்ற இந்த 5 எழுத்துக்களை கொண்டு சூரத்து ஷூரா ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. காப் என்ற எழுத்தை கொண்டு சூரத்து காப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நூன் வல் கலம் யுமா யஸ்தரூன் என்ற எழுத்தை கொண்டு சூரத்துல் கலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 29 அத்தியாயங்கள் குர்ஆன்ல இந்த மாதிரி எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இங்கே இந்த இரண்டு அர்த்தங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தங்கள். ஒன்று, அல்லாஹை தவிர அவருடைய அர்த்தத்தை வேறு யாரும் அறிய மாட்டார். அல்லாஹு அலம் பி முராதிஹா, அது அஸ்லம், அது பாதுகாப்பானது, அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்ட முடியாது. இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய விளக்கம், அதாவது இந்த எழுத்துக்களை கொண்டு அல்லாஹு தஆலா அன்றிருந்த அரபிகளுக்கும் இதுக்கு பின்னால் வரக்கூடிய பாண்டியத்தம் பெற்ற அரபிகளுக்கும் அல்லது அரபி படித்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா விடக்கூடிய ஒரு சவால். இந்த எழுத்துக்களை கொண்டு அந்த குர்ஆனை நான் அமைச்சிருக்கிறேன், நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் அரபி பாஷை எப்படி தெரியும், உங்களுக்கு முடியும் என்றால் இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சவால் விட்டதாக சொல்லப்படக்கூடிய விளக்கம். இந்த ரெண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதல்லாத மற்ற விளக்கங்கள் எல்லாம் ஆதாரமற்றவை. வல்லாஹு ஆலம். இன்ஷா அல்லாஹ் ஃபித்தர்ஸில் காதிம் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டது உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை புரிந்து விளங்கி கிரகித்து வாழ்க்கையில் செயல்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.